அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜோதிட உலகத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிற மிதுன ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட திறமை இருக்கும். ஆனால் அவங்களோட அடையாளமே அவங்கக்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான 3 மாஸ் குணந்தாங்க. அது என்ன அப்படின்னும் ஏன் மற்றவங்க இவங்களை பார்த்து வியக்கிறாங்க அப்படின்னும் வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. பேச்சாற்றல் மற்றும் கலகலப்பான குணங்க. முதலாவது குணம், பேசுகிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவான். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனமும் பேச்சு திறமையும் தான். இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையுமே இவங்க சிரிக்க வச்சு கலகலப்பாக வச்சுருப்பாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய சோகத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க பேச்சில் அவங்கள அப்படியே மாற்றி மனசை லேசாக்கிடுவாங்க. இவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகம். அதனாலேயே இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நட்பு வட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சுற்றி விளக்கமாக, அதே சமயம் மற்றவங்க மனசு வலிக்காமல் அழகாக பேசி காரியத்தை சாதிக்கிற வித்தை இவங்கக்கிட்ட பிறப்பிலேயே வந்த கலங்க. அது எதையுமே டக்குன்னு கற்றுக்கும் அபார புத்திசாலித்தனம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் மட்டும் எப்போவுமே முடங்கி இருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு புதுசாக விஷயங்களை கற்றுக்கிறதுல அலாதி பிரியம்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு புது டெக்னாலஜி வருது, இல்லை புதுசாக ஒரு கலை இருக்கா, அதை மற்றவங்க கற்றுக்க மாதக்கணக்கில் ஆகும் அப்படின்னா இவங்க சில நாட்கள்லையே அதை ஈஸியாக கற்றுக்கிட்டு அட இவ்வளவு தானா அப்படின்னு அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மல்டி டாஸ்கிங், அதாவது ஒரே நேரத்தில் பல வேலைகளை கவனிக்கிறதுல இவங்க பெரிய கில்லாடிங்க. இவங்களோட மூளை ரொம்ப வேகமாக வேலை செய்யும். அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு புது சூழ்நிலையாக இருந்தாலும், அது புது மனிதர்களாக இருந்தாலும், அங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை டக்குன்னு இவங்க மாற்றிக்கிட்டு அதில் மிக சிறப்பாக விளங்குறது மிதுன ராசியோட மிக முக்கியமான ஒரு பலம், முக்கியமான சிறப்பான குணம்னு கூட சொல்லலாம். குழந்தைத்தனமான மனம் மற்றும் எதற்குமே கவலைப்படாத குணம். எத்தனை வயசானாலும் குறையாத அந்த குழந்தைத்தனம் மிதுன ராசிக்காரங்களை பார்க்குறப்போ அவங்களுக்கு வயசே ஆகாத மாதிரி ஒரு எனர்ஜி அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். மனசளவில் எப்போவுமே இவங்க இளமையாக ஒரு குழந்தைத்தனத்தோடையே இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கவே மாட்டாங்க. சரி இன்றைக்கி சொதப்பிடிச்சா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மனநிலை இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும். புது இடங்களுக்கெல்லாம் போகிறது எப்போவுமே தன்னை அப்டேட்டாக வச்சுக்கிறதுன்னு இவங்க லைஃப்பில் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ நினைப்பாங்க. இவங்களோட இந்த சுறுசுறுப்பும் பாசிட்டிவ் எனர்ஜியும் தான் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். பேச்சாற்றல், எதையுமே உடனுக்குடனே கற்றுக்கக்கூடிய புத்திசாலித்தனம், எப்போவுமே குறையாத இளமையான மனசு, இந்த 3 தாங்க மிதுன ராசியோட மற்ற ராசிகளை விட ரொம்ப ஸ்பெஷலாக காட்டுது. இந்த குணமெல்லாம் யாருக்கு ஒத்து போகுது, எவ்வளோ ஒத்து போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரமாக, குறிப்பாக ஜூன் மாத இறுதியிலும் ஜூலை மாதத்தோட இந்த முதல் பாதியிலும் ஒரு சவாலான காலகட்டமாக தாங்க இருந்திருக்கும். ராசிநாதன் புதனின் நகர்வுகள் மற்றும் கிரகங்களோட மாற்றங்களால் எப்போவுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க கடந்த 14 நாட்களாக சந்திச்சிற முக்கிய நெருக்கடி மற்றும் துன்பம் என்ன அப்படின்மா, கடுமையான பண நெருக்கடி மற்றும் வீண் விரயத்தை இவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. கடந்த 2 வாரங்களாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வரவை விட செலவுகள் தாறுமாறாக இருந்திருக்கும். கைக்கு காசு வருது, ஆனால் அது எங்கே போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற புலம்பல் இவங்கக்கிட்ட இருந்திருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து வர வேண்டிய பணம் கடைசி நேரத்தில் தட்டி போயிருக்கும். அது வந்துட்டால் நாம் இந்த செஞ்சிடலாம், இது பண்ணிடலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ரொம்ப அவசியமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் தள்ளி போயிருக்கும். அதே சமயம் வண்டி பழுது, மருத்துவ செலவு, இல்லை அப்படின்னா சுபகாரிய செலவுன்னு திட்டமிடாத சில செலவுகள்லாம் திடீர்னு முளைச்சி இவங்கள திணறடிச்சிருக்கும். மனக்குழப்பமும் தெளிவில்லாத முடிவும் வந்திருக்கும். இரட்டைத்தன்மை கொண்ட ராசிங்கிறதால இவங்களுக்குள்ளே எப்போவுமே 2 மனநலம் இருக்குங்க. அடுத்த கடந்த 14 நாட்கள்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன முடிவை எடுக்கிறதுக்கு கூட இதை செய்யலாமா வேண்டாமான்னு அளவுக்கு அதிகமாக யோசித்து மனசை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் பல நல்ல வாய்ப்புகள்லாம் கோட்டை விட்டுருப்பாங்க. இல்லை அப்படின்னா அது தள்ளி போயிருக்கும். எதுலேயுமே ஒரு பிடிமானம் இல்லாத மாதிரி, ஒரு சூனிய நிலை மாதிரி இவங்க வாட்டியிருக்கும். இவங்களை
உத்தியோகத்தில் அதிருப்தி மற்றும் அலைச்சல் நிறையா இருந்திருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல இவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கும். நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேனே, எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறேனே, ஆனால் கிரெடிட் எல்லாம் வேறு யாருக்கோ போயிட்டே இருக்கேங்கிற விரக்தி கடந்த 2 வாரங்களில் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சக ஊழியருங்கிட்ட இல்லை அப்படின்னா மேலதிகாரிங்கிட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்து போயிருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கடுமையான உழைப்பு இருந்தும் அதுக்கேற்ற லாபம் வராமல் ஒரு தேக்க நிலை நீடிச்சிருக்குங்க. உறவுகளில் விரிசல், தனிமை உணர்வு இவங்களுக்கு வந்திருக்கும். எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக பழகக்கூடிய மிதுன ராசிக்காரங்க கடந்த 2 வாரமாக நெருங்கியவங்கக்கிட்டேயே சரியாக புரிஞ்சுக்கலையேங்கிற வருத்தம் இவங்களுக்கு இருந்திருக்குங்க. நம்ம எல்லாரையுமே அக்கறையாக பார்த்துக்குறோம், ஆனால் நமக்குன்னு வரும்போது யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஏமாற்றம் இவங்களை பாதிச்சிருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு அதன் காரணமாக பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சிலருக்கு உருவாயிருக்கும். இதுக்கான ஜோதிட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் சூரியனோட இணைந்து உங்கள் ராசியிலும் விரயஸ்தானத்திலும் சஞ்சரித்தது. ராகு கேதுவின் சில பார்வைகளுமே இந்த தற்காலிக போராட்டத்துக்கு காரணங்க. விரயஸ்தான புதன் தான் பண விரயத்தையும் தெளிவில்லாத மனநிலைமையும் கொடுத்துருப்பாரு. மாற்றம் ஒன்றே மாறாததுங்க. மிதுன ராசிக்காரங்க எந்த சூழ்நிலைக்கும் அவங்கள மாற்றி கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்க. கடந்த 2 வாரங்களாக நீங்கள் சந்தித்த இந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களை இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் பக்குவப்படுத்துறதுக்கும் தாங்க வந்திருக்கு. புதனோட அடுத்தடுத்த பயிற்சிகள்லாம் இந்த தற்காலிக சோதனைகளை மெல்ல மெல்ல விலக்கி உங்களுக்கு மீண்டும் அந்த பழைய எனர்ஜியையும் பணவரவையும் தேடி தரப்போகுதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு இந்த கடந்த 2 வாரத்தில் இந்த மாதிரி சோதனைகள் ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரங்களாக இருந்த பண நெருக்கடியும் மனக்குழப்பமும் நீங்கி அடுத்த 7 நாட்கள் கிரகங்களோட சாதகமான நகர்வால் எப்படிப்பட்ட திருப்பங்கள்லாம் வரப்போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மிதுன ராசி தொழிலதிபர்களே வியாபாரிகளே கடந்த சில நாட்களாக இருந்த தேக்க நிலை இந்த வாரம் மாறப்போகுதுங்க. ராசிநாதன் புதனின் சாதகமான பார்வையால் உங்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. கடையில் வியாபாரம் சுறுசுறுப்படையுங்க. புதிய ஆர்டர்கள் இல்லை அப்படின்னா வாடிக்கையாளர்கள்லாம் தேடி வருவாங்க. தொழிலை விரிவாக்கம் செய்ய நினச்சிங்கன்னா அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை இந்த 7 நாட்களில் நீங்கள் தொடங்கலாம். நல்ல பலன் தரும். கூட்டு தொழில் செய்கிறவங்க பார்ட்னரிடம் கொஞ்சம் வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. வெளிப்படையாக இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுதுங்க. கடந்த வாரம் இருந்த வேலை பளுவெல்லாம் இந்த வாரம் பாதியாக குறைய போகுது. நீங்கள் செஞ்ச வேலைக்கு மேலதிகாரிகிட்ட இருந்து பாராட்டு கிடைக்க போகுது. சிலருக்கு புது பொறுப்புகள் இல்லை பதவிகள் கூட தேடி வரப்போகுது. புது வேலை தேடிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 7 நாளில் நல்ல நிறுவனத்திலிருந்து நேர்காணல் அழைப்புகள்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. பணவரவு வருமானத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, பண விஷயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பச்சை கொடி தாங்க. ரொம்ப நாளாக வராமல் இழுபறியாக இருந்த கடன் பணம் அல்ல அப்படின்னா பாக்கி பணமெல்லாம் இந்த வாரம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பகுதி நேர வேலை மூலமாகவோ இல்லை அப்படின்னா கமிஷன் மூலமாகவோ கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செலவுகள்லாம் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்க போகுது. குடும்பத்தில் கடந்த 2 வாரமாக இருந்த கலகலப்பு இல்லாத சூழல் மாறி இப்போ மகிழ்ச்சி திரும்ப போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன ஊழல்கள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளோட படிப்பில் இல்லை அப்படின்னா சுபகாரிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் இல்லை அப்படின்னா நண்பர்களோட வருகையால் வீடு களகட்ட போகுது. தடைப்பட்டு வந்த சுப பேச்சுவார்த்தைகள்லாம் மீண்டும் தொடங்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் இருந்த மன அழுத்தம் தூக்கமின்மை இந்த வாரம் காணாமல் போக போகுது. மனசு ரொம்ப லேசாக மாறி ஒரு ரிலீஃப் இருக்க போகுது. உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு கூடும். இருந்தாலும் கூட சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் ஒரு சிலருக்கு சளி இருமல் இல்லை அப்படின்னா அஜீரண கோளாறுலாம் வருங்கிறதால வெளியிடத்தில் ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் கிரகங்கள்லாம் சாதகமாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் 2 விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் நண்பர்களுக்காகவோ இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்காகவோ யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. அவங்க எவ்வளவு தான் நெருக்கமான உறவினராக இருந்தாலும் சரி, உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, அது பின்னாடி உங்களுக்கே ஆபத்தாக வந்து முடியும். கவனமாக இருங்க. இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் இறக்கப்பட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை.
எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யதார்த்தமாக பேசுகிறேன்னு சொல்லி சில இடங்களில் தேவையில்லாத விவாதங்களில் சிக்கிக்காதீங்க. வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவான்கிறதால இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ ராமபுரம். எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை காலையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்தி வழிபடுறது உங்களோட பணப்பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லை அப்படின்னா பச்சரிசி வெல்லம் புதன்கிழமை கொடுக்கறது உங்களோட புத்தி கூர்மையும் வியாபாரத்தையும் பல மடங்கு உயர்த்துங்க. திருமண பலன் பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இருந்த வரன் தடைகள், தோஷங்கள் மற்றும் பேச்சுவார்த்தை இழுபறிகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மெல்ல மெல்ல விலக போதுங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன திருமண வரன்லாம் கைக்குடி வரப்போகுது. உங்களுக்கு ஏற்ற உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான கிரக சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது. காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதலிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு பெற்றோர்களோட சம்மதத்தோட திருமணம் சுபமாக முடிவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் சாதகமான பார்வைகளாலும் பூர்வ புண்ணியஸ்தான பலத்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல இருந்த தடைகள்லாம் நீங்க போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் தள்ளி போன தம்பதியினருக்கு இப்போ எடுக்கும் மருத்துவ முயற்சிகளில் நல்ல பலனை கொடுக்குங்க. குடும்பத்தில் வாரிசு உருவாகி மலர சத்தம் கேட்கக்கூடிய மிக சிறப்பான யோகம் கூடி வந்திருக்கு. அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாரங்க. கடந்த சில நாட்களாக உங்கள் வேலைகளில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். ரொம்ப நாளாக தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த வாரம் நல்ல முடிவுக்கு வரும். ரியல் எஸ்டேட், கட்டடம் மற்றும் பொறியியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாக போகுது. நீங்கள் முன்கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு பொன்னான வாரமாக இருக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, பச்சை. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்களும் பணவரவும் உண்டாகக்கூடிய நாட்களுங்க இது. ராகுவின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பல ஆச்சரியமான திருப்பங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்த்த இடத்துலேருந்து திடீர்னு பணவரவு வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகுது. ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் மற்றும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாக போகுது. ஆனால் மற்றவங்களோட விஷயங்களில் நீங்கள் தலையிடுறத, வீண் விவாதங்களையும் முற்றிலுமாக தவிர்க்கணும். அதை நீங்கள் ஒருபோதும் செய்யவே கூடாது. மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் போய் மூக்கு நுழைக்கிறத கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கால பைரவர் இல்லைன்னா துர்க்கை அம்மன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்புங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், சாம்பல் நிறம். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதக்காரர்களுக்கு மன அமைதியும் கௌரவமும் வரப்போகுது. குருவின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு புது மனுஷங்களோட அறிமுகத்தால் நன்மைகள் நிறைய நடக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலக போகுது. உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. ஆன்மீக பயணங்கள் போக நீங்கள் திட்டமிட போகிறீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இல்லை அப்படின்னா ஸ்ரீ சீதாராமன். வியாழக்கிழமையில் குரு வழிபாடும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறதும் ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, திங்கட்கிழமை. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள், வெள்ளை. பொதுவாக இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தடைகள்லாம் நீங்க போகுது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கிற ஒரு வேலை, முடியவே முடியாதுன்னு நினச்ச ஒரு காரியம் இந்த 7 நாட்களில் ரொம்ப ஈஸியாக நடந்து முடிய போகுது. நினச்சதெல்லாம் நிறைவேற போகுது. இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அது வேலையாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், இல்லை உறவு முறை சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். அதுக்கான ஒரு நல்ல செய்தி இல்லை அப்படின்னா ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. புது முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இதுவே சரியான நேரங்க. பிஸ்னஸ் பெரிய மாற்றம் தெரியும். பிஸ்னஸில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் இல்லை பாராட்டு கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 நாட்களும் உங்கள் மனசில் எல்லாம் நல்லபடியே நடக்குங்கிற பாசிட்டிவ் எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் எண்ணங்கள் தான் இப்போ செயல்பாடாக மாறப்போகுது. ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்பட வேண்டாம். அதே சமயம் நீங்கள் மனசில் நினச்சதை தைரியமாக பேச ஆரம்பிங்க. இந்த வாரம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.